ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வருஷம் நம்ம ஒரு ஸ்வீட்டான ரெசிபியோடு நம்ம தொடங்கலாம். இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்யப்பம். இந்த நெய்யப்பம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இந்த கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் நான் நிறைய ரெசிபிஸ்லாம் போடணுன்னு இருக்கிறேன். கண்டிப்பாக போடுவேன். ஓகே, இப்போ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. நெய்யப்பம் செய்கிறதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசியை தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதே மாதிரி வடித்து எடுத்துடலாம். அப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதில் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம், அதாவது சர்க்கரைன்னு சொல்லுவோம், அந்த வெல்லத்தை போட்டுக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இது நல்லா பாகு ஆகக்கூடாது. நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா கொதி வந்துருச்சு. வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லை, நல்லா கரைஞ்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இது ஆறட்டும். இப்போ நம்ம மாவு பண்ணிடலாம். அதுக்கு நம்ம வடித்த பச்சரிசி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதே மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கும். அப்புறம் ஏலக்காய், 4 ஏலக்காய், இதை பொடிச்சு எடுக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் அதுக்கு கூட கொஞ்சம் மாவு போட்டு பொடிச்சு எடுக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்தாலும் ஓகே தான், போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கூட, இந்த மாவுக்கு கூட 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த தண்ணியை சேர்க்கணும். இது இப்பதான் வடிக்கிறேன். வடிச்சிட்டு இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து பிசையணும். இதே மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு எல்லாத்தையுமே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தம் எனக்கு 1 டம்ளர் தண்ணியுமே எனக்கு யூஸ் ஆச்சு. இதுதான் பக்குவம். இந்த மாதிரி இருக்கணும். கை வச்சு பிசைஞ்சாலும் ஒன்றும் இல்லை. இது ஒரு 3 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. 3 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயில் இதுக்கு தேவையான, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம இந்த நெய்யப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி ஊற்றிக்கோங்க. என்ன ஷேப்லனாலும் ஒன்றும் இல்லை. நம்ம சாதா பணியாரம் செய்கிற மாதிரி ஊற்றினாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் சுற்றி விட்டோம். இப்போ 2 சைடுமே திருப்பி போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துருங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடலாம்.